இது எதிர்பார்த்த வெற்றி. எதிர்பார்த்த வெற்றி. என்னைக்கு ஞானேஷ்குமார் வந்து தேர்தல் ஆணைய தலைவரா வந்தாரோ, அன்னைக்கே தேர்தல் முடிவுகள் எழுதி போய் இத முதல்லயே எழுதி வச்சது வரலாறு காணாத வெற்றின்னு சொல்லாதீங்க. இந்த வரலாறு காணாத வெற்றி அவங்களுக்கு மகாராஷ்டிராவிலே வந்துருச்சு. அது இத விட பெரிய வெற்றி. அது தெரியுமில்ல உங்களுக்கு? இத விட அதிகமான வெற்றி. அதுக்கு இப்ப மகாராஷ்டிராவுல என்ன ஆச்சு? அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு என்ன இருக்குது? மந்திரியா இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த பிஜேபி அங்க ஒரு ஆட்சி நடக்கிறது யாருக்காவது தெரியுமா? அமித்ஷா கணிச்சதே வந்து 160 தொகுதிகளுக்கு மேல நாங்க ஜெயிக்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா 200க்கு மேல கிடைக்குது அப்டின்னா, மக்கள் அந்த அளவுக்கு வோட் பண்ணியிருக்காங்க. அத சொல்லணுங்கிறதுக்காக தானே அதெல்லாம் இதெல்லாம் முதல்ல பிரிப்பேர் பண்ணி எழுதி வச்ச டயலாக் தானே. அது அப்படியே தானே வருது. தெரிஞ்சது தானே. கரெக்ட்டா எலெக்ஷனுக்கு பகல்காம்ல வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அப்புறம் உடனே ஆப்பரேஷன் சிந்தூர் எல்லாம் நடக்குது. அப்ப எலெக்ஷன் அன்னைக்கே ஒரு இன்னொரு தாக்குதல் நடக்குது. எல்லாம் எல்லாமே பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன். மக்கள் இது இந்தியாவுல தேர்தல் நடக்குதுன்னா, நான் எல்லா இடத்துலயும் சொன்னது தான். இந்தியர்கள் தயாராகறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராயிடுறாங்க. இத நான் சொல்லல. அப்துல் கலாம்னுடைய ஆலோசகர் பொன்ராஜ் சொன்னார். அது எப்படிங்க ஒவ்வொரு தேர்தல் டைம்லயும் கரெக்ட்டா ஒரு வெடிகுண்டு வெடிக்குது. புல்வாமா தாக்குதல், பகல்காம் தாக்குதல், டெல்லி தாக்குதல். வ ப ப அடுத்தாப்படி வர எலெக்ஷனு பாஜக வெற்றி. ஆக பாஜக வெற்றியை வந்து தீவிரமாக ஆதரிப்பது யாருன்னு பார்த்தா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு ஒரு தியரி உலவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க உங்க மீடியா என்ன சொல்ல போகுது அதுக்கு? இவங்களோட கூட்டணி இது எதிர்த்தரப்பு கூட்டணி வலுவாக இல்ல. ஆர்ஜேடியும், காங்கிரஸும் அவங்களுடைய இணைப்பு வந்து மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு. அதத்தான் நானும் சொல்ல வர்றேன். இதெல்லாம் இப்ப இப்ப இந்த 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 ஒரு இது வருதே, இந்த குற்றச்சாட்டு ஒண்ணு, இந்த ஒரு பார்வை ஒண்ணு இருக்குது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? மீடியாக்கள் என்ன பதில் சொல்ல போகுது? ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பாஜக அபரிமிதமான வெற்றி அடையறதுக்கு முன்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. இது இன்னைக்கு நேத்து இல்ல. அத்வானியும் ஜெயலலிதாவும் கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கும்போது கோயம்புத்தூர் வெடிகுண்டு வெடிப்பு. ஜெயலலிதாவுக்கும் அங்க வரல, அத்வானி அங்க வரல. 13 இடங்களில் வெடிப்பு, ஒரு 30 பேர் இறந்தார்கள். அத்வானி ஜெயலலிதா கூட்டணி மகத்தான வெற்றி. திமுக இது சரியா இல்லை. அவர்களுக்கு மக்கள் வெறுத்து விட்டார்கள். இதெல்லாம் நீங்க அன்னைக்கு சொன்னது. அதெல்லாமே யூகங்கள் தானே. அதே யூகங்கள் தான். இங்கேயும் அதே தான். இதுல நான் வந்து குற்றம் சாட்டுறது, நீங்க ராகுல் காந்தியை தான் நான் குற்றம் சாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இருந்தே சொல்றேன். ஓட் சோர்ன்னு நீ சொன்னையா? ஓட் சோறுங்கிறது மக்களுக்கே தெரியும். ஞானேஸ்வரன் ஓட்டை திருடுறாருங்கிறது மக்களுக்கே தெரியும்.